அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அரபிக் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 கப் அளவு பால் எடுத்துக்கலாம். 1 கப் பால் தனியாக எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர், சோள மாவு 4 டேபிள் ஸ்பூன் அளவு, கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கணும். மீதம் இருக்க 3 கப் பால் தனியாக கட்டியாக காய்ச்சி எடுத்துருக்கேன். அரை கப் சீனி, சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பால் கொதி நிலையில் இருக்கணும். மாவு கலந்து வச்ச பாலை சேர்த்துடலாம். சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும், கெட்டியாயிடும். பால் நல்லா கெட்டியாக காய்ச்சிருக்கேன். பால் ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் கெட்டியாக வரும். கலந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கூழ் பதத்துக்கு காய்ச்சிக்கணும். அடுப்பா பண்ணிடலாம். விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அது மாதிரி மாற்றி வச்சிடணும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். ஒரு 2-3 மணி நேரம் வச்சு எடுக்கலாம். மேலே இந்த மாதிரி ஒரு அலுமினிய பாயில் வச்சு முடிக்கிறேன். பாதாம் பிஸ்தா தேவையான அளவு எடுத்துக்கலாம் பொடிச்சிட்டு. கொஞ்சமாக தேங்காய் பொடி, தேவையான அளவு ரோஸ் சிரப். இது இல்லைன்னா நம்ம எப்போதும் சீரா காய்ச்சுற மாதிரி சீரா காய்ச்சிட்டு அதில் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கலர் சேர்த்து எடுத்துக்கலாம். நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ ரோஸ் சிரப்பை மேலே சேர்த்துக்கலாம். தேங்காய் பொடி விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. நன்றி.